இன்றைய வேதவசனம் ஜனவரி 18. வேதத்துல 2 கொரிந்தியர் 1:5 கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. நம்ம எப்பயுமே சோதனையை குறித்து அதிகமாக பேசுவோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு சோதனையை அனுமதிக்கும் போது அந்த சோதனைக்கான ஆறுதலையும் நமக்கு தராங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த சோதனையான நாட்களில் கூட உங்களோட இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தையும் ஒரு தைரியத்தையும் தருவாங்க. ஆனால் நீங்கள் உலக பிரகாரமான சோதனைகள்னாலேயோ இல்லைனா உலகத்தின் நிமித்தமாக நீங்கள் ஏதாவது பாடுகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட சமாதானமோ இல்லைனா உங்களுக்கு தைரியமோ இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் சில நேரம் சோதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரம் சிட்சிக்கிற காரியங்களும் உண்டு. அது எதுக்குன்னா நம்மளோட வாழ்க்கையில் மேபி ஏதாவது ஒரு மாற்றத்துக்காக பண்ணலாம், இல்லைனா சில காரியத்தை சில நோக்கத்தோட ஆண்டவர் அனுமதிக்கலாம். அது எதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கும் போது அதுக்கான ஆறுதலையும் தராங்க. அதுதான் இங்க சொல்றாங்க, ஆண்டவர் நிமித்தமா நமக்கு பாடுகள் பெருகும் போது அது கூட ஆறுதலையும் அதிகப்படுத்துறாங்க. இப்போ வேதத்துல பவுலோட வாழ்க்கையில அநேக பாடுகளை அவர் ஃபேஸ் பண்ணாரு. ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் அவருக்கு பலத்தை தந்தாரு. அதே போலதான் தாவீது சவுலின் நிமித்தமா அநேக பாடுகளை அவர் சந்திக்க நேர்ந்துச்சு. ஆனா அந்த நாட்களையும் ஆண்டவர் அவரோட இருந்தார். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் சில சோதனைகள் பாடுகள் அனுமதிச்சாலும் ஆண்டவர் நம்மளோட இருக்காங்க, நமக்கு ஆறுதலையும் பெருக பண்ணுகிற தேவனா இருக்காங்க. சோ ஒருபோதும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகாம தைரியத்தோடு காணப்படுவோம். Thank you. Have a beautiful day.